ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொல்லையில் என்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து இது மொக்காச்சோளம் போட்டிருக்கோம். மொக்காச்சோளம் பூ வச்சிடுச்சு, பூ வச்சு காயும் வச்சிடுச்சு. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல மொக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம். அது பூச்சி அடிக்குது வேறு, அதுக்கு மருந்தெல்லாம் அடிச்சிருக்கோம். கோரை தான் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒழியே மாட்டேங்குது. அந்த கோரைக்கு எதனா உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க, மக்காச்சோளம் பூ வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு ஏக்கரை ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் போட்டிருக்கோம். மொத்தம் நம்மளது 2 ஏக்கரா. அதில் ஒரு ஏக்கரா மக்காச்சோளம், ஒரு ஏக்கரா வந்து மரவள்ளி குச்சி போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக மக்காச்சோளம் தான். இந்த கஷ்டப்பட்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணுற நாங்களும் பாவம் தானேங்க, கொஞ்சம் ஒரு லைக் பண்ணக்கூடாதா, ஒரு ஷேர் பண்ணக்கூடாதா? இதை மரவள்ளி குச்சி ஒரு கோர பில்லு தான் அதிகமாக முடிக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கோர பில்லு அதிகமாக வந்துச்சு. இப்போ தான் களை கொத்தி விட்டோமே, களை கொத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கோரை வந்துடுச்சு. செடியை மறைச்சிடுது இந்த கோரைக்கு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் ஒரு மக்காச்சோளம் சூப்பராக இருக்கும். பேசாத மக்காச்சோளமே போட்டிருக்கலாம் போல். மரவள்ளி குச்சி பில்லு மூடிச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்காச்சோளம். மக்காச்சோளம் அறுவடை பண்ணும்போது நான் வீடியோ போடுறேன். இது நம்ம சொந்த நிலங்க. இது ஒரு ஏக்கரை ஃபுல்லாக குச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நாங்கள் நிலம் வாங்கி இது 2வது பயிர். மக்காச்சோளமும் மரவள்ளி குச்சும் போட்டிருக்கோம்.